எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிளாஸ் 6ல் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் பார்க்கலாம். ஹெச்சிசிஎஃப்னா மீபேவா, எல்சிஎம்னா மீசிமா. இப்போ ஹெச்சிசிஎஃப்னா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது காமன் ஃபேக்டர் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்கும் ஒரே டேபிளில் வர்ற வரைக்கும் தான் அதை போடணும். இப்போ இதுக்கு வேறு டேபிள் வரும் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் ஹெச்சிசிஎஃப். ஒரு ஈஸியான சம் ஒன்று போடலாம் பாருங்கள். ஒரு ஈஸியான சம் போடலாம். இப்போ 12,18 போட்டுக்கோ இல்லையா. இப்போ 2 டேபிள் செலக்ட் பண்ணுவோமா. இப்போ 6 2 சார் 9 2 சார். இப்போ இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடு தான், ஒரே டேபிள் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ 6 9 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிள் தான் வரும். இப்போ 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் ஒரே டேபிளில் வராது. ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா, ஒரே டேபிளில் வராது. ஸோ இது வந்து 2 டேபிளில் தான் வரும், இது வந்து 3 டேபிளில் தான் வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இது வந்து ஹெச்சிசிஎஃப். இப்போ ஹெச்சிசிஎஃப்னால் இது ரெண்டையும் இன்டூ பண்ணால் ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2 × 3 தான் போடுவோம். இதே இது எல்சிஎம்னா இந்த நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். அப்போ 2 × 3 × 2 × 3 இதுதான் வந்து எல்சிஎம். இதுதான் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்க்கு உண்டான டிஃப்ரென்ஸு. இப்போ அதே தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 40க்கும் 56க்கும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 28 டைம்ஸு. திரும்பவும் ரெண்டுமே 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். 10 டைம்ஸு 14. திரும்பவும் 2 டேபிளில் வரும். ஸோ 5 டைம்ஸு 7 டைம்ஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் ஆகுது. இதுக்கு வேறு 5 தான் டிவைட் ஆகும், இது 7 தான் டிவைட் ஆகும். ரெண்டுக்கும் ஒரே டேபிள் வராது இல்லையா, அதனால் ஹெச்சிசிஎஃப்க்கு இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஹெச்சிஎஃப்னால் இது 3 மட்டும் தான் நம்ம இன்ட்டு பண்ணுவோம். இப்போ 2 × 2 × 2 இதில் நான் 3 இன்ட்டு பண்ணால் 8 வந்து ஹெச்சிஎஃப்னு போட்டுக்கலாம். இது எல்சிஎம்னா இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிக்குவோம், அவ்வளோதான் வித்தியாசம். 2 × 2 × 2 × 5 × 7 இது வந்து எல்சிஎம். அதே மாதிரி இன்னொரு சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹெச்சிசிஎஃப்க்கு ஆஃப் 156 and 124. இதுக்கு அதே மாதிரி 2 டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் 2லே வந்துருச்சு. அது 39 31. 39 31 பார்த்திங்கன்னா 3 டேபிளில் வரும். அதாவது 39 மட்டும் 3 டேபிள். எல்சிஎம்னாலும் இப்படி போட்டிருக்கோம். இதே இது வந்து ஹெச்சிஎஃப்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ எல்சிஎம்னாலும் இங்கே போட்டிருக்கோம், 3 வரைக்கும் போடுவோம். அப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா 13 டேபிள் 31 டேபிள். ஸோ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணி எல்சிஎம்மில் போகணும். இப்படி தான் கடைசி வரைக்கும் இன்டூ பண்ணுறது எல்சிஎம். காமன் ஃபேக்டரோட ஸ்டாப் பண்ணுறது ஹெச்சிசிஎஃப். இதோட கண்டினியூஷனை வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஷார்ட்ஸ்னால் 2 சம்முக்கு மேலே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 3 minutes தான் டைம் இருக்குது ஷார்ட்ஸ்க்கு. வீடியோனால் நம்மளுக்கு எத்தனை டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால் வந்து வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.